இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் இந்த ஆராதனையை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த சாயந்தர வேளையில் நம்முடைய கூடுகை கர்த்தராலே நடத்தப்படணும், தேவனாலே நடத்தப்படணும். ஏதோ நம்முடைய வாயின் வார்த்தைகளோ பாடல்களோ இல்லாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசணும், கர்த்தர் நம்மோடு பேசணும். அதற்கு நம்மையும் இந்த முழு ஸ்தலத்தையும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் முழுமையாய் நீர் ஆளுகை செய்வீராக. நீர் முழுமையாய் நீர் இந்த ஸ்தலத்தையும் இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய திரு பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஸ்தலம் முழுவதும் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களே தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர், நீர் இன்றைக்கு எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை மாத்திரம் நீர் செய்வீராக. நாங்கள் நினைப்பதல்ல, நாங்கள் எண்ணுவதல்ல, என் தேவனுக்கு சித்தமானது இந்த நாளிலே இந்த இடத்திலே செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆராதனையில், எங்களுடைய பாடல் வேளையில், எங்களுடைய சாட்சியின் நேரத்தில், ஒவ்வொரு பகுதியிலும் தேவ செய்தியில் தேவனுடைய சத்தம் இந்த இடத்துல தொனிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர், நீர் அப்படியே முழு ஆளுகையும் எடுத்து நீர் எங்களோடு இருந்து எங்களோடு நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. வர தடைப்பட்டவர்களை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. அந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகையும் அபிஷேகமும் நடத்துதலும் ஆண்டவரே அவருக்கு சமர்ப்பணமும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த பாடல் தாளிலே முதலாவது பாடலையும் அதற்கு பிற்பாக இரண்டாவது பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்
மாற்றி நீ பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா 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 என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா 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 உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா 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 என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா 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 கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஜீசஸ் முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம் கட்டாயம் அல்ல உங்களுடைய சரீர நிலைமைக்கு ஏற்ப நீங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா ஜீசஸ் ஏன் நாம் இந்த தேவனை ஆராதிக்கிறோம் ஒருவேளை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏன் இவங்க இப்படி கத்தி பாடிட்டு ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஏன் இந்த சத்தம், ஏன் இந்த பாட்டு, ஏன் இந்த ஆராதனை, ஏன் இந்த இசை, இதெல்லாம் எதுக்கு? ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன். என்னை அந்த உலையான சேற்றிலிருந்து கரத்தை பிடித்து என்னை தூக்கி அவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்காக அதனால்தான் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் பாடுவேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் பாடுவேன். அது ஒன்று போதும். என் வாழ்க்கையில் அவர் இதை செஞ்சார், அது செஞ்சார், தேவன் இப்படி கொடுத்தாரு, அப்படி கொடுத்தாரு, என்ன பணக்காரன் ஆக்குனார்னு சொல்கிறத விட என் வாழ்க்கையை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாவியாக இருந்தேன், இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை நோக்கி நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். அது ஒன்று போதும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பாட்டு, அதுக்கு தான் அந்த தேவனை ஆராதிக்கிறோம்.
Hallelujah, Jesus. Oh, we worship you. எப்படி நம்மை தூக்கினார்? நாம் ஏதோ ரொம்ப நல்லவர்கள்னால அவர் நம்மளை தூக்கல. நாம ஏதோ நிறைய புண்ணியம் செஞ்சிட்டோன்றதுக்காக நம்ம நோக்கி அவர் வரல. ஆனா அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக பலியானார். அதன் நிமித்தம் தேவன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். He demonstrated his love on us. Hallelujah. வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? பாவிங்க தான் நீங்க, என்கிட்ட வர முடியாது. உங்களுடைய இப்ப இருக்க சூழ்நிலையும் சரீர நிலைமையும் வச்சு பார்த்தா இந்த பாவத்தில் இருக்கிற நீங்க என்கிட்ட வர முடியாது. ஆனாலும் நீங்கள் பாவிகளாய் இருக்கும்போது உங்களுக்காக என் ஜீவனை அந்த சிலுவையிலே நான் தந்தேன். அதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. அதனால தான் அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனோடு 3ஆம் நாள் எழுந்தார் என்ற அந்த விசுவாசத்தின் பேரிலே எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் தம்முடைய புத்திரர் ஆகும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு சின்ன காரியம்தான், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னா நான் நம்புறேன், நீங்க எனக்காய் மரித்தீர், எனக்காய் நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் செய்வார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, நம்மோடு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். ஓ ஹல்லேலூயா, அவர் நல்ல தேவன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, hallelujah.
நாம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா தகுதியில்லாத நம்மேல் தேவன் பாராட்டின அந்த அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்துக்கும் அதிகாரியாய் ஆளுகை செய்கிற தேவன், அவருக்கு சொற்பமாய் இருக்கிற இந்த மனுஷர்கள் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுதான் செய்ய முடியும். அவருக்கு பிரியமானதை, அவர் பிரியமானதை செய்ய, ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்க, அதான் நம்ம செய்ய முடியும். அதான் இந்த உலகத்துல அதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். ஓ ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. வேற எந்த எதிர்பார்ப்பும் அவரிடத்துல இல்லை. வேற எந்த எதிர்பார்ப்பும் அவரிடத்துல இல்லை. ஓ, நம்மையே முழுமையா இந்த தேவ சமூகத்துல இந்த வேளையில அர்ப்பணித்தவர்களாய், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே.
தேவரீர், நீர் ஒருவரே தேவன், உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya, hallelujah Jesus. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன்.
சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். தண்ணீர் அப்பொழுது திராட்சை ரசமாய் மாறும். ஹல்லேலூயா. முடியாதது முடியும். ஹல்லேலூயா. எது செய்யக்கூடாமல் இருந்ததோ அது செய்யப்படும். அவருடைய வார்த்தையின்படியே செய்வோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய நல்ல நேசர். அவர் நல்ல நேசர். நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர். நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர். என் நேசர். நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா நேசர். நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீர்தானையான்னு சொல்லும்போது, உம்மைதான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லும்போது, அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதே அவரில் நாம் அன்பு கூறுவதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. When we listen to his word and obey it, that implies that we love him. Hallelujah. Hallelujah. இந்த சாயந்தர வேளையில ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்பா. நீர் ஒருவர் தான் என் நேசர். நீர் ஒருவர் தான் என் நேசர். You are the lover of my soul. Hallelujah. நீர் தான் என் நேசர். உம்மை தவிர வேற நேசங்கள் எனக்கு கிடையாது. வேற நேசங்கள் கிடையாது. Hallelujah. Hallelujah. என் நேசர் நீர்தான்பா. நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். வேற எந்த நேசம் வந்தாலும் அவைகளை நான் தள்ளுகிறேன். அவைகளை தள்ளி விடுகிறேன். ஓ ஹல்லேலூயா. என் இருதயத்தை நீர் ஆட்கொண்டு உம்மையே நான் நேசிக்கிறேன்பா. என் நேசர் நீர்தான்பா. ஹல்லேலூயா. அவரை பார்த்தபடியே அந்த வார்த்தைகளை நாம் பாடுவோம். நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன்
மாத்திரம் என் நேசர். உம்மிலே நான் அன்பு கூறுவேன். உம்மை மாத்திரம் நான் அன்பு கூறுவேன். உம்மை மாத்திரம் நான் ஆராதனை செய்வேன். உமக்கு ஒருவரே நான் என்னை அர்ப்பணம் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி தேவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவோமே. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. அவர் முகத்தை பார்த்து இந்த சாயந்தர வேளையில நேசர் நீர்தானையா, உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா. அதை உண்மையாய் சொல்லும்போது உண்மையாய் தேவ முகத்தை பார்த்து உம்மை தானையா, சர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் முகத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்க தேவன் உங்களை பார்த்து மகிழட்டும். ஓ ஹல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்து மகிழட்டும், நம்மை பார்த்து மகிழட்டும். என் நேசர். நீர்தானையா, உலகத்தின் நேசங்கள் இந்த சாயந்தர வேளையில அற்று போவதாக. ஓ ஹல்லேலூயா. கட்டி வைத்த எல்லா கட்டுகளும் ஓ இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒருவருக்கு, இன்னைக்கு தேவன் ஒருவருக்கு அந்த இருதயம், தேவன் ஒருவருக்கு அந்த இருதயம் பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இப்பொழுதே விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ ஹல்லேலூயா. ஜீவன் அந்த தேவன் ஒருவருக்கு மாத்திரம், என்னுடைய ஜீவன் அந்த தேவன் ஒருவருக்கு மாத்திரம், என்னுடைய வாழ்க்கை அவர் ஒருவருக்கு தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் நேசத்துக்கு, எங்களுடைய ஆராதனைக்கு, எங்களுடைய அன்புக்கு, எல்லாவற்றுக்கும் ஒருவருக்கே உண்டாவதாக. எங்களுடைய திரு சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயந்தர வேளையில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசணும். என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த நாள் சாயந்தர வேளையில் புத்தி உள்ளவர்கள், த வைஸ். புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் அப்படின்னா மிச்சவங்களுக்கெல்லாம் என்ன புத்தி இல்லையா? புத்தி இருக்கு, ஆனால் அந்த புத்தி சரியா இல்லை, இருக்க வேண்டிய நிலைமையில் அது இல்லை. அப்போ நான் வேதத்தில் வாசிக்கும்போது சில காரியங்களை நான் காணும்படியாக என் கண்களுக்கு ஆவியானவர் காட்டினார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். The Gospel according to Matthew chapter 7 and verse 24. மத்தேயு 7:24.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் சம்பவத்துக்குள்ளே போல நான் சில வசனங்களை நான் என்னுடைய முன்னுரையாக பேசும்படியாக விரும்புகிறேன். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 மனுஷர் வீடு கட்டினாங்க. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, அஸ்திபாரம் போடும்போது மணல் மேலே அஸ்திபாரம் போட்டான். அவன் புத்தி இல்லாதவன். வேதம் அவனை குறித்து அப்படி தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, நல்ல ஆழமாக தோண்டி கற்பாறையின் மீது கண்மலையின் மீது அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினான். அது என்னுடைய செய்தி இல்லை, நான் உள்ள போல நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறது. இங்கே யாரை பார்க்குறோம் அப்படின்னா, புத்தி உள்ள மனுஷன். சொல்லுங்கள் எல்லாரும், புத்தி உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு வசனத்தை நான் காட்டும்படியாக விரும்புகிறேன். என்னோட நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். Proverbs chapter 19 and verse 14. நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. முதலாவது என்ன பார்த்தோன்னா, ஒரு புத்தி உள்ள மனுஷன், வைஸ் மேன். ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா, ஒரு வைஸ் வைஃப், புத்தி உள்ள மனைவி. இந்த புத்தி உள்ள மனைவி எங்கேருந்து வருவாராம்? கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. அப்போ இதில் ரெண்டாவதாக என்ன பார்க்குறோம்? ஒரு புத்தி உள்ள மனைவி. எல்லாரும் சொல்லுங்கள், புத்தி உள்ள மனைவி. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அதனுடைய முதல் சொற்றொடரை வாஸ்தா அது தெரியும். Proverbs chapter 10 and verse 5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சையை உண்டாக்கிற மகன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், புத்தி உள்ள மகன். அப்போ முதல்ல புத்தி உள்ள மனுஷனை பார்த்தோம், புத்தி உள்ள மனைவியை பார்த்தோம், இப்போ புத்தி உள்ள மகன், புத்தி உள்ள மகன். எல்லாரும் சொல்லுங்க, புத்தி உள்ள மகன். இன்னும் யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க? புத்தி உள்ள மகன். நான்காவதாக, எதுக்கு இதெல்லாம் புத்தி உள்ளன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் அதுக்கு வரேன். நான்காவதாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். Proverbs chapter 14 and verse 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள மனுஷனை பார்த்தோம், புத்தி உள்ள மனைவியை பார்த்தோம், புத்தி உள்ள மகனை பார்த்தோம். இப்போ புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீயோடு அது நிற்கலை. ஐந்தாவதாக நீதிமொழிகள் 17:2 வாசிக்கும்போது, Proverbs 17 and verse 2. நீதிமொழிகள் 17:2 வசனம். புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான். புத்தி உள்ள ஒரு வேலைக்காரன். அப்போ புத்தி உள்ள ஒரு வேலை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான், புத்தி உள்ள வேலை செய்கிறவன். அப்போ புத்தி உள்ள மனுஷன், மனைவி, மகன், அதுக்கப்புறம் ஸ்திரீ, அதுக்கப்புறம் வேலைக்காரன். இப்போ ஆறாவதாக ஒன்று சொல்கிறேன். நீதிமொழிகள் 28:11 நம்ம வாசிக்கும்போது, Proverbs 28 and verse 11. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். அப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, புத்தி
புத்தி உள்ள ஒரு தரித்திரன். புத்தி உள்ள ஒரு தரித்திரன். இவங்கிட்ட என்ன இருக்கு? புத்தி இருக்கு, ஆனால் பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஆனால் புத்தி இருக்கு. அப்போ 6 காரியங்களை சொன்னேன். முதலாவது புத்தி உள்ள மனுஷன், த வைஸ் மேன். ரெண்டாவதாக புத்தி உள்ள மனைவி, வைஸ் வைஃப். மூன்றாவதாக புத்தி உள்ள மகன், த வைஃப் சன். நான்காவதாக புத்தி உள்ள ஸ்திரீ, த வைஸ் உமன். ஐந்தாவதாக புத்தி உள்ள வேலைக்காரன், இப்போ வைஸ் சர்வெண்ட், வைஸ் சர்வெண்ட். ஆறாவதாக புத்தி உள்ள தரித்திரன், வைஸ் புவர் மேன். இந்த 6 பேர்கிட்டையும் என்ன காமனாக என்ன இருந்துச்சு? 6 பேருக்கும் என்ன இருந்துச்சு? புத்தி இருந்துச்சு. இந்த புத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 6 பேரை நான் ஏன் இப்படி வித்தியாச விதமாக 6 பேரை சொன்னேன் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு வசனத்துக்குள்ளே நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த புத்தி உள்ள மனுஷர் எப்படிப்பட்டு இருப்பாங்கன்னா, அவங்க மனுஷர், அந்த மனுஷர் கேட்டகரியில் எல்லாருமே அதில் கவர்டு. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், கன்னியராக இருக்கலாம், ஸ்திரீயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், தரித்திரனாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம். எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்ற 2 பிரிவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த புத்தி உள்ளவர்களுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குன்னு நம்ம பார்த்தோம், 6 கேட்டகரி பார்த்தோம். இந்த புத்தி உள்ளவர்களுக்குள்ளே வேதம் நம்மளை எப்படி இருக்க சொல்லுது அப்படின்னா, நீங்கள் 1 பேதுரு 4:7, 1 Peter chapter 4 and verse 7 அதை வாசித்தீங்க அப்படின்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இப்போ வேதம் என்ன சொல்லுது? இவங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குது, ஆனால் இந்த புத்தி எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்போது தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? முடிவு சமீபம் என்று எண்ணி நம்மால் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாய் இருக்க முடியும். முடிவு சமீபம், அதாவது தேவன் திருப்பி நம்மை அழைத்து கொண்டு போகும் காலம் வருகிறது என்ற அந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் முடிவு சமீபம் என்று சொல்லி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணி இருப்போம். அதுதான் அந்த தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி. ஆனால் இந்த தெளிந்த புத்தி என்ன ஆயிடுது? கொஞ்ச நாளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய், அப்போ ரொம்ப வருஷமாக சொல்கிறாருப்பா இயேசு வருவார்னு, எங்கே ஒன்றும் வந்த பாட காணோம். நான் சின்ன வயசுலேருந்து கேட்குறேன், எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, எங்கே இயேசு திருப்பி வரவா போகிறாரு அப்படின்னு உலகத்தோடு. அதனால் நம்ம உலகத்தோடு சேர்ந்து நம்மளும் இருக்கபடி இருப்போம். அவர் வரப்போ வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா, நம்மளை 2 தீமோத்தேயு 3:8, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். 2 Timothy chapter 3 and verse 8. என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். இவங்களுக்கு என்ன புத்தி இருக்கு, ஆனால் புத்தி என்ன ஆயிடுச்சு? இப்போ தெளிந்த புத்தியா இல்லை அப்படின்னா அடுத்தது எங்கே போயிடும்? துர்புத்திக்கு போயிடும். யார் இந்த மனுஷர்? யந்தனேயும் எம்பிரேயும் அப்படின்னா யாரு? ஜேனஸ் அண்ட் ஜாம்ரஸ் ரெசிஸ்டட் மோசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த யார் இந்த 2 மனுஷர்? இவர்களை குறித்து வேதத்தில் எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. இந்த பேர் இந்த இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேத வல்லுநர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், இவர்கள் 2 பேரும் யாருன்னா
மோசே எகிப்திலே சென்று அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்று அந்த கோலை அவன் பாம்பாக மாற்றின போது மோசேக்கு எதிர்த்து அவர்களும் அதே காரியத்தை செய்த 2 முக்கியமான மனுஷர் இவர்கள் என்பது இந்த எபிரேய சரித்திரத்தின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது என்று வேத வல்லுநர்கள் இவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். அது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆனால் என்றைக்கு நமக்கு புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம், புத்தி உள்ளவர்களாய் இருந்து என்றைக்கு நாம் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுகிறோமோ அன்றைக்கு நமக்குள்ளே என்ன வந்துடும்? துர்புத்தி வந்துடும். த கரப்ட் வாய்ஸ், துர்புத்தி வந்துடும், துர்புத்தி வந்துடும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே நீங்கள் வாசித்தீங்கன்னா, தெளிந்த புத்தியாக இருந்து விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மனதின் அறையை கட்டி கொண்டு விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி தெளிந்த புத்தியாக இருங்கள் என்று 2-3 இடத்துல அதே காரியத்தை 1 பேதுரு 5:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதே காரியத்தை சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். 1 பேதுரு 1:13 சொல்லும்போது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. அப்போ மனதின் அறையை கட்டி கொள்ளணும். gird up the loins of your mind and be sober. அது 1 பேதுரு 1:13 அப்படி சொல்கிறாரு. 1 பேதுரு 5:8 சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ இன்றைக்கு புத்தி உள்ளவர்கள் என்று நம்ம ஆரம்பித்தோம். புத்தி உள்ளவர்களில் 6 விதமான ஒரு கூட்டத்தை நாம் பார்த்தோம். அந்த 6 விதமான கூட்டம் எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த 6 விதமான கூட்டமும் புத்தி உள்ள ஒரு கூட்டத்தில் தான் இருக்குது, புத்தி உள்ள கூட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் என்றைக்கு அவர்கள் தெளிந்த புத்தி உடையவர்களாய் இல்லாமல் போகிறார்களோ அவர்களுக்குள்ளே என்ன வந்துடும்னா உலகம் வந்துடும். உலகம் உள்ளே வந்த உடனே சத்தியத்துக்கு எப்படி மோசேயை எதிர்த்து நின்னார்களோ அதே போல் சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறிடுவாங்க. எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறின போது இவர்கள் புத்தி தெளிந்த புத்தியாக இருக்காது, துர்புத்தியாய் மாறிடும். Their minds will become corrupt. Their minds will become corrupt. இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, இந்த புத்தி உள்ள கூட்டம் ஃபுல்லாகவே யார் அப்படின்னா, இது தேவனுடைய சபைக்கு ஒரு அடையாளமாய் நான் பார்க்கிறேன். இட் இஸ் த பிரைட். வரப்போகிற கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு இது ஒரு மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு கூட்டம்தான் இந்த புத்தி உள்ள கூட்டம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ரெவலேஷன்ஸ் சாப்டர் 19 and verse 7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்கிலீஷில் சில வெர்ஷனில் எப்படியாக சொல்லுகிறது, அவருடைய மணவாட்டி, his bride has made herself ready. அப்போ புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தோன்னா எங்கே போகுதுன்னா, நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி தயாராக ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலைமையிலே அவருக்கு எதிர்கொண்டு போக நிற்கிற ஒரு கற்புள்ள கன்னிகையாக, ஒரு மணவாட்டியாக நாம் காத்திருக்கிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்கும்
இந்த லிங்க் உங்களுக்கு புரியலன்னா இதுக்கப்புறம் நான் பேச போகிற முக்கியமான செய்தி உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ புத்தி உள்ளவர்கள் சொன்ன உடனே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர்களுக்குள்ளேயே எப்படி அந்த புத்தி உள்ளவர்கள் இருக்க வேண்டும்னு சொன்னார் பேதுருவில். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லை அப்படின்னா துர்புத்தி உள்ளவர்களாய் மாறிடுவோம். இந்த புத்தி உள்ள கூட்டம் யாருன்னா, கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு மணவாட்டி. இட்ஸ் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். அது மணவாளனுடைய வருகையை எதிர்கொண்டு நிற்கிறது. இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த கம்மிங் ஆஃப் த bridegroom ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த நிலைமையில் இந்த கன்னிகையாய் இருக்கிறவளை குறித்து இயேசு ஒரு உவமையை மத்தேயுவிலே சொல்லியிருக்கிறார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 25 and verse 1. அப்பொழுது பரலோக ஒரு நிமிஷம். மத்தேயு 25 இது ஒரு நீண்ட பகுதி. 1 to 13 வசனங்கள் வரைக்கும் இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை நான் முழுமையாக வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பொறுமையாக நிதானமாக வாசிப்போம். எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் அதை கூர்ந்து கவனிக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தைகள் தேவன் சொல்லுகிற காரியங்களை கூர்ந்து கவனிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இப்போ வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களின் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடெங்கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதமளிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவதும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த பகுதி முழுமையாய் வாசித்தாங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு இந்த சம்பவம் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சம்பவம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஊமையாக சொல்லப்படுகிறது. என்ன இந்த ஊமையில் சொல்லப்படுகிறதுனா, 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 கன்னிகைகள் மணவாளனுடைய வருகையை எதிர்கொண்டு அவர்கள் கிளம்பி போகிறார்கள். இப்போ கிளம்பி போகும்போது அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணி அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ மணவாளன் வர வேண்டிய நேரத்திலே அவர் வரவில்லை, தாமதமாகிறது. தாமதமான உடனே எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. இப்போ நடு ராத்திரியிலே திடீர்னு ஒரு சத்தம் வருது, மணவாளன் வரார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே 10 பேரும் எந்திரிச்சு ஆயத்தங்களை பண்ணி மணவாளனை சந்திக்க போகும்படி எதிர்கொண்டு போகிறாங்க. ஆனால்
இதில் தான் அங்கே டிஃப்ரென்ஸ். 5 பேருக்கு அவங்க கையில் தீவெட்டி இருக்குது, போதுமான எண்ணெயும் இருக்குது. 5 பேருக்கு தீவெட்டி இருக்குது, ஆனால் போதுமான எண்ணெய் இல்லை. இந்த 5 பேருக்கு போதுமான எண்ணெய் உள்ளவர்கள் புத்தி உள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. போதுமான எண்ணெய் இல்லாதவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதை ரெண்டும் குரூப் அப்படியே எதிர்த்து போகும்போது இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயிலேருந்து எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, அப்போ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் சொல்லுகிறாங்க, உங்களுக்கும் பத்தாமல் போய் எங்களுக்கும் பத்தாமல் போய் சரியாக வராது, நீங்கள் போய் கடையில் போய் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் போய் கடையில் எண்ணெய் வாங்க போகிறாங்க. அதற்குள்ளே மணவாளன் வருகிறார், கதவு திறக்கப்படுகிறது. இந்த 5 புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் வச்சுருந்தவங்க, கையில் தீவெட்டி வச்சுருந்தவங்க உள்ளே பிரவேசித்து மணவாளனோடே போகிறார்கள். இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் போய் எண்ணெயை வாங்கிட்டு திரும்பி வரத்துக்குள்ள கதவு மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த உவமை சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உவமையை நீங்கள் நன்கு வாசித்து அதை நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அநேக காரியங்கள் நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அநேக காரியங்கள் நமக்கு பெரிய ஒரு வியப்பை தரும். இப்படியா இருந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம வழக்கமாக இந்த கதையை கேட்டோம், நிறைய தடவை கேட்டோம், நிறைய பிரசங்கம் கேட்டோம். ஆனால் இந்த வேத வசனத்தை ஆவியானவருடைய கண் பார்வையிலே அவர் நம்மை நடத்துகிற பாதையில் இருந்து நம்ம பார்க்கும்போது மிக வித்தியாசமாய் இருக்கிறது. முக்கியமான செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். என்னோட நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 25:1 நம்ம வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தில் 10 கன்னிகைகள் இருந்தார்கள் அப்படின்றது முதல் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10 பேரும் கன்னிகைகளாய் இருந்தார்கள் என்பதை வேதம் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, 10 பேரும் என்ன பண்ணாங்களாம், தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போனார்கள். 10 பேர் கையிலையும் என்ன இருந்துச்சு, தீவெட்டி இருந்துச்சுன்னா ஒரு டார்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைட் வச்சுருந்தாங்க. 10 பேரும் எதுக்காக போனாங்க? 10 பேரும் மணவாளனை சந்திக்கும்படியாக தான் போனார்கள். 10 பேரும் மணவாளனை சந்திக்கும்படியாக தான் போனார்கள். 1ஆம் வசனம் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 5வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மணவாளன் வர தாமதித்தார். மணவாளன் வரேன்னு சொன்னார், ஆனால் வரலை, அந்த டைமுக்கு வரலை, கொஞ்ச நேரம் டிலே ஆகுது. அப்போ 10 பேரும் மணவாளன் வரும்படியாக காத்து கொண்டு இருந்தார்கள். காத்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, 10 பேரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கினார்கள். they slumbered and slept. 10 பேரும் தூங்கினாங்க. 10 பேர் தான் போனாங்க. 10 பேர் தீவெட்டி வச்சுருந்தாங்க. 10 பேர் மணவாளனை சந்திக்க போனாங்க. 10 பேர் கன்னிகையாக இருந்தாங்க. 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு காத்து கொண்டு இருந்தாங்க. அவர் லேட்டாக வராருன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 10 பேருக்கும் என்ன வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. அதனால் நல்லா தூங்கினாங்க. 10 பேரும் தான் தூங்கினாங்க. 25:6 10 பேருக்கும் நடுராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்டது. 10 பேருக்கும் நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு? மணவாளன் வரார், மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிடுச்சு. அதாவது 10 பேருக்கும் நடுராத்திரி என்ன கேட்குது, ஒரு சத்தம் கேட்குது, இப்போ மணவாளன் வராரு, எல்லாம் ரெடியாகி போங்க, அவரோட போகிறதுக்கு ரெடியாகி போங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது.
இது 5 பேருக்கு மட்டும் கேட்கல, புத்தி உள்ள 5 பேருக்கு மட்டும் கேட்கல, 10 பேருக்கும் இந்த சத்தம் கேட்டுச்சு. மத்தேயு 25:7 வரும்போது 10 பேரும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எழுந்தார்கள். 10 பேரும் 25:7 பாருங்க, அந்த சத்தத்தை கேட்ட உடனே எழுந்திருந்து 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10 பேரும் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ 10 பேரும் மணவாளனை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ 10 கன்னிகையில் யார் புத்தி உள்ளவங்க, யார் புத்தி இல்லாதவங்க? இதில் பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசமே இவங்க 2 பேருக்கும் தெரியவே இல்லை. எல்லாருமே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்படாமல் இல்லை, ஆயத்தப்படுறாங்க. எல்லாருமே தூங்குறாங்க. எல்லாருமே அவங்க அவர் லேட்டாக ஆகும்போது எல்லாருமே தாமதமாகும்போது அப்படியே அவங்க படுத்து தூங்குறாங்க. ஆனால் அந்த சத்தம் கேட்ட உடனே 10 பேரும் எந்திரிக்கிறாங்க. 10 பேரும் ஆயத்தப்படுத்துகிறாங்க. 10 பேரும் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். they trimmed their lamps அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுது. அப்போ இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த 10 பேரும் ஏன்னா தான் எல்லா ஆயத்தமும் பண்ணாலும் 5 பேர் தான் மணவாளனோடு உட்பிரவேசித்தார்கள். 5 பேர் மணவாளனோடு உட்பிரவேசிக்க முடியவில்லை. அதாவது 5 பேர் தான் பிரவேசிக்க முடிஞ்சு, 5 பேர் பிரவேசிக்க முடியலை. இந்த 5 பேர் யாருன்னா புத்தி உள்ள கன்னிகைகள். பிரவேசிக்காத 5 பேர் யாருன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள். இப்போ முதலாவது நான் இதில் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். புத்தி உள்ள கன்னிகைகளின் ஆயத்தம். புத்தி உள்ள கன்னிகைகளின் ஆயத்தம். the preparation of the wise virgins. the preparation of the wise virgin. புத்தி உள்ள கன்னிகைகளின் ஆயத்தம். மத்தேயு 25:1 நாம் வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த 10 கன்னிகைகளில் முதல் ஆயத்தம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, புத்தி உள்ள கன்னிகைகள் செய்த ஆயத்தத்தில் முதல் ஆயத்தம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். The preparation to go forth for the bridegroom. மணவாளனை எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு. முதல் ஆயத்தம் எங்கே தேவைப்பட்டுச்சுன்னா, 10 பேரும் ஆயத்தம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த முதல் ஆயத்தம் எங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மணவாளனை எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் இவர்கள் செய்தார்கள். 10 பேரும் இந்த ஆயத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருந்தார்கள். 10 பேரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, 10 பேரும் கன்னிகைகளாய் இருந்தார்கள். 10 பேரும் தீவெட்டிகளை சுமந்தவர்களாய் தான் இருந்தார்கள். அதான் அவங்களுடைய ஆயத்தம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மணவாளனை எதிர்கொண்டு போக அவங்க தங்களையே ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அவங்க முதலாவது தாங்கள் சுத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவர் virgins. சுத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை சுமந்தவர்களாய் சென்றார்கள். தீவெட்டிகளை சுமந்தவர்களாய் சென்றார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்கொண்டு போக, மணவாளனை எதிர்கொண்டு போக முன்னேறினார்கள். the preparation of the wise அப்படின்னு நான் இங்கே சொல்லும்போது, preparation to go forth for the bridegroom, மணவாளனை எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம். இது ஒரு முதல் படியான ஒரு ஆயத்தம்.
அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், பரிசுத்தமாய் இருந்தார்கள், அவர்கள் சுமந்து சென்றார்கள். they were chaste, they had to carry their lambs. அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள், they had to come forth. அவர்கள் எதிர்கொண்டு, இது முதலாவது ஆயத்தம், முதல் கட்ட ஆயத்தத்தை இவர்கள் செய்தார்கள். இப்போ ரெண்டாவது நிலைமையான ஆயத்தம் இவர்கள் என்ன அப்படின்னா, இந்த கன்னிகைகளுடைய ஆயத்தம் எங்கே இருக்குது அப்படின்னா, மணவாளனை சந்திக்க ஒரு ஆயத்தம். மணவாளனை சந்திக்க ஒரு ஆயத்தம். முதலாவது எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம், ரெண்டாவதாக மணவாளன் சந்திக்க ஒரு ஆயத்தம். நீங்கள் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25:7 வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கிலீஷில் எப்படியாக சொல்லுகிறது, they trimmed their lamps. they trimmed their lamps. இது எதுக்கு ஆயத்தப்படுத்தினாங்கன்னா, முதலாவது ஆயத்தப்படுத்தினது மணவாளனை எதிர்கொண்டு போக, ரெண்டாவது ஆயத்தப்படுத்தினது மணவாளனை சந்திக்க ஒரு ஆயத்தம். எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம், சந்திக்க ஒரு ஆயத்தம். ப்ரிப்பரேஷன் டு மீட் த bridegroom. ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சத்தம் கேட்குது, மணவாளன் வரார்னு. இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அவர் வரலையே அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுராத்திரி ஒரு சத்தம் வருது, அவர் வரார், அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் ஒரு சத்தம் வரும்போது, இவர்கள் உடனடியாக எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். They trimmed their lamps. இந்த தீவெட்டிகளை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. இந்த தீவெட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, துணியை வச்சு நல்ல இடுக்கமாக துணிகளை வைத்து வெட்டி அதில் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அவர்கள் அந்த தீயை வைக்கும்போது அது எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கம்மி ஆக அவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போடும்போது அது மீண்டுமாக எரிகிற ஒரு தீவெட்டியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படி தான் இதை வேதத்தின் வல்லுநர்கள் அந்த மாதிரி தான் இதை சொல்லுகிறார்கள். இந்த தீவெட்டிகள் அப்படிப்பட்ட ஒரு தீவெட்டிகளாய் இருந்தது. அப்போ இந்த தீவெட்டிகளுக்கு என்னன்னா, கொஞ்சம் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் நேரம் எரியும், அப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக திரும்பவும் எண்ணெயை எடுத்து அதில் அவர்கள் வார்க்க வேண்டும், அதில் ஊற்ற வேண்டும். அப்போ ஊற்றும்போது தான் அப்போ அந்த தீ திருப்பி நல்ல பிரகாசமாக எரிகிறதா இருக்கும். அப்போ இவர்கள் மணவாளனை சந்திக்க போகிற ஒரு ஆயத்தத்தில் இந்த தீவெட்டிகளை என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஆயத்தப்படுத்தினாங்க. தமிழில் ஆயத்தம்னு போட்டிருக்கேன், ஆனால் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்காக அந்த தீவெட்டிகளை இவர்கள் சுத்தம் செய்தார்கள்னு சொல்லலாம். ட்ரிம் பண்ணாங்க. அதில் எரிந்து முடிந்த சில திரிகளை அவர்கள் வெட்டி அதை எடுத்து அதை தட்டி விட்டு அந்த நல்லா எரியும்படியாக அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன ஆயிடுது, இப்போ தான் அந்த வித்தியாசம் ஆரம்பிக்குது. 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் இந்த 5 கன்னிகைகளை கொடுத்து நீங்கள் வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது 4வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸு இந்த இடத்துல தெரியுது. 2 பேருமே தீவெட்டிகள் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் புத்தி உள்ளவர்கள் பாத்திரங்களில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார்கள். They took oil in their vessels. பாத்திரங்களிலே எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, டார்ச் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு செல்லை போட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. அது எப்போ போட்ட செல்லோ யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படியே டிம்மான பிறகு புது செல்லு
கையில் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதை வச்சு வேடிக்கை வேணால் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கதையும் அதே கதை தான். இவங்க எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகவில்லை, எண்ணெயை பாத்திரங்களிலே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அப்போ இந்த ஆயத்தத்தில் வித்தியாசம் எங்கே வருது அப்படின்னா, ஒரு கூட்டம் எண்ணெயை பாத்திரங்களிலே எடுத்துக்கொண்டு போனார்கள், ஒரு கூட்டம் பாத்திரங்களிலே எண்ணெய் இல்லாததினாலே அந்த வித்தியாசம் அங்கே துவங்குகிறது. இப்போ யார் மணவாளனோடு போக முடியும்னா, பாத்திரங்களில் எண்ணெய் இருந்தவர்கள், அவர்களுடைய தீவெட்டிகள் எரியணும். அதான் கண்டிஷன். முதலே தீவெட்டிகள் எரிந்து கொண்டு இருந்தால் தான் மணவாளனோடு அவர்களே உட்பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய எண்ணெயிலிருந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு தாங்க. நல்லா பாருங்க, மணவாளனை சந்திக்க போகிற இந்த ஆயத்தத்தை பங்கிட முடியாது. You cannot share this preparation with others. It's an individual preparation. மணவாளனை சந்திக்க நாம் எதிர்கொண்டு போகும்போது அங்கே இருக்க எண்ணெயை கொஞ்சம் தூக்கி இங்கே ஊற்றுற பிஸ்னஸ் எல்லாம் நடக்காது. பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தால் தான் மணவாளனை சந்திக்க முடியும். பாத்திரத்தில் எண்ணெய் இல்லைன்னா சந்திக்க முடியாது. அப்போ இந்த ஆயத்தத்தை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்கொண்டு போகிற ஆயத்தம் எல்லாருமே செய்வாங்க, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் பெறுவாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு நிலை. மணவாளனை சந்திக்க வேண்டும் என்றால் பாத்திரங்களில் எண்ணெய் இருக்க வேண்டும். You should have oil in your vessel. நம்முடைய பாத்திரங்களிலே எண்ணெய் இருக்க வேண்டும். இல்லைனா மணவாளன் தன்னுடைய கதவை மூடி விடுவார், நான் உங்களை அறியேனே என்று சொல்லிவிடுவார். இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவர்கள் மணவாளனோடே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த புத்தி இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம் வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்னு தமிழில் சொல்லுது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லுது, our lamps are gone out. ஏற்கனவே அணைஞ்சு போயிருச்சு. இப்போ தீவெட்டியில் வெளிச்சமும் இல்லை, எண்ணெயும் இல்லை, பாத்திரங்களில் எண்ணெயும் இல்லை. இந்த ஆயத்தத்தை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு போதுமான அளவு எண்ணெய் இல்லாதபடியினாலே மணவாளன் வருகையிலே அவர்கள் விட்டுவிடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் அவங்க செய்கிற அந்த ஆயத்தத்தில் முக்கிய வித்தியாசம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாவே தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் உட்பிரவேசிக்கிறது, ஒரு கூட்டம் விட்டு செல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் இதுக்குள்ளே சொல்லும்படியாக விரும்புகிறேன். மணவாளன் சந்திக்க சென்ற இந்த கூட்டத்தை குறித்து ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க.
புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன பார்த்தோம்? ஒரு ஆயத்தத்தை, புத்தி உள்ள கன்னிகைகளுடைய ஆயத்தம். அதில் 2 விதமான ஆயத்தத்தை பார்த்தோம். மணவாளனை எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தம், மணவாளனை சந்திக்க ஒரு ஆயத்தம். இப்போ 2வதாக என்ன பார்க்குறோன்னா, புத்தி உள்ள கன்னிகைகளின் பொறுமை. புத்தி உள்ள கன்னிகைகளின் பொறுமை, த பேஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் virgins, the patience of the wise virgins. அப்போ இந்த வாசித்த வசனத்தின்படி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்கள்லையும் எண்ணெயை என்ன பண்ணாங்க, நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்தாங்க. பாத்திரங்களிலும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இப்போ புத்தி இல்லாதவர்களை பார்த்து எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கும் போதாமல் எனக்கும் போதாமல் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு வேணும்னா விற்கிறவங்க இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 2வதாக இந்த புத்தி உள்ளவர்களுடைய பொறுமையில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மணவாளனை சந்திக்க எண்ணெயின் நிறைவு, the sufficiency in oil to meet the bridegroom. மணவாளனை சந்திக்க எண்ணெயின் நிறைவு. இந்த புத்தி உள்ளவர்களுக்கு என்ன வேணுமோ அது நிறைவாக இருந்துச்சு, அது நிறைவாக இருந்துச்சு, அதில் எந்த குறையும் இல்லை. இவங்ககிட்ட போய் கேட்குறது, அங்கே போய் கேட்குறது, இதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் நிறைவாக இருந்தது, அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது, அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. தி சஃபிஷியன்சி இன் ஆயில் டு மீட் த பிரைட்க்ரூம். மணவாளனை சந்திக்க எண்ணெயின் நிறைவு. 2வது ஒரு காரியம் இதில் நான் சொல்கிறேன், 25:10 நீங்கள் வாசிக்கும்போது, அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்போ 2வதாக இவங்க இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆயத்தப்பட்டாங்க, அவங்க பொறுமையாக இருந்தார்கள், அவர்களிடத்தில் எண்ணெய் எவ்வளோ தேவைப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு நிறைவாக இருந்தது. அப்போ எண்ணெய் நிறைவாய் இருக்கும்போது, ஆயத்தத்தோடு எண்ணெய் நிறைவாய் இருந்த நிலைமையில் இருக்கும்போது இவர்களுக்கு என்ன உண்டாகிறதுனா, மணவாளனை சந்திக்கும் நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகிறது. the surety in meeting the bridegroom. மணவாளனை சந்திக்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இருந்தது, அவர்களுக்கு உண்டானது. ஹல்லேலூயா. ஏன் உண்டானது? இவர்கள் அதற்கென்று ஆயத்தப்படுத்தினார்கள், அதற்காக பொறுமையோடு காத்திருந்தார்கள், தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெய்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு நிறைவாய் அவர்கள் வைத்திருந்தார்கள், தங்களுக்கு போதுமான அளவு அந்த எண்ணெய் அதில் இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, they that were ready. தமிழில் ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்று போட்டிருக்கு, இங்கிலீஷில் they that were ready. இதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் துவக்கத்தில் வாசித்தோம். தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் the bride is ready. இப்போ மணவாளனோட போகணும் அப்படின்னா எண்ணெய் நிறைவாக இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும், எண்ணெய் பொறுமையோடு இருக்கணும், எண்ணெய் நிறைவாக இருக்கணும். அவரோட போகிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த புத்தி உள்ளவர்கள், அவர்களுக்கு அந்த போகிற நிச்சயம் இருந்தது, மணவாளனோட பிரவேசித்தார்கள், கதவு மூடப்பட்டது. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் வாசிக்கலாம். புத்தி இல்லாத கன்னிகைகளின் தள்ளி போடுகிற ஒரு நிலைமை. இன்றைக்கி யூடியூப்பில் போய் நீங்கள் எதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆடு வரும், எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன், நிறைய ஆடெல்லாம் வரும். அதில் do you procrastinate அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தன் பேசுவான். அதுபோல்
நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி போட்டு போட்டு வாழ்க்கையில் அப்படியே இருக்கீங்களா? இன்றைக்கி செய்யணுன்னா, இல்லை இன்றைக்கி செய்ய முடியாது, 10 நாள் கழிச்சு செய்கிறேன் அப்படின்னு நம்மளே ஒரு காரணம் சொல்லிக்கிறது. இல்லை இன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்னா செய்கிறது கிடையாது. நீங்கள் மதியானம் 2 மணிக்கு தான் கடைசி நேரம்னா அப்போ போய் நோண்டிகிட்ருக்குது. இதுதான் தள்ளி போடுகிற சுவாபம் உள்ளவர்களுடைய நிலைமை. அப்போ இந்த புத்தி இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த தள்ளி போடுகிற சுவாபத்தை உடையவர்களாக இருந்தால், the procrastination of the foolish virgins, புத்தி இல்லாத கன்னிகைகளின் தள்ளி போடுதல். அப்போ இவர்கள் எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வராங்க. இந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதும்போது 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம், 13 வசனங்கள். ஆனால் 3வது வசனத்திலேயே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. அப்போ ஏன் இவங்களுக்கு புத்தி இல்லை? ஏன் புத்தி இல்லை? புத்தியெல்லாம் அங்கே தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் கூட 5 பேர் இருக்காங்க, 10 பேர் போகிறாங்க. அந்த 5 பேர் பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இவங்க எப்படி போகிறாங்க? ஜாலியாக அப்படி, சில வார்த்தையை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியாக அப்படியே போகிறது. கடைசியில் எங்கே போக வேண்டியது தான்? அப்படியே போயிட வேண்டியது தான். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல இவர்களின் ஆயத்த குறைவு, இவங்களுடைய ஆயத்த குறைவு. என்ன வேணும்னு தெரியும், ஆனால் பாத்திரத்தை எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. பார்த்துக்கலாம், 3 நாள் கழிச்சு தான் அவர் வரட்டும், என்றைக்கு வராரோ அன்றைக்கி பார்த்துக்குவோம். இவங்க ஆரம்பத்திலேயே எண்ணெயை குறித்த ஒரு அறிவுள்ளவர்களாக இருந்திருந்தாங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்பயே போய் வாங்கியிருப்பாங்க. எவ்வளவோ நேரம் இருந்துச்சு, ஆனால் எண்ணெயை வாங்கவில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க ஆயத்தத்தில் சோம்பல் உள்ளவர்களாக இருந்தார். லேசினஸ் இன் போஸ்ட்போன்மெண்ட். ஆயத்தத்திலே சோம்பல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பயே கேட்டு அப்பயே போய் கடையில் வாங்கியிருந்தாங்கன்னா 10 பேரும் மணவாளன் வரும்போது உட்பிரவேசித்திருப்பார்கள். ஆனால் சரி நாளைக்கு பண்ணிக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கிறேன், 3 நாள் கழித்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய ஆயத்தத்தை அவர்கள் தள்ளி போட்டார்கள். அதை அயர்ந்த சோம்பலினாலே செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அதனால தான் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்க போது அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று அப்போ ஐயமிடுகிறார்கள். இல்லை, அணைந்து போயிடுச்சு. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, என்னுடைய பாத்திரத்தில் போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லை. பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளவோ டைம் இருந்தது. நடுராத்திரியிலே சத்தம் கேட்ட பிறகு எண்ணெய் வாங்குவதற்கு இவர்கள் போகிறார்கள். நடுராத்திரியில் சத்தம் கேட்ட பிறகு எண்ணெய் வாங்கிறதுக்கு போகிறாங்க. அப்பயும் போய் எங்கேயோ எண்ணெயை வாங்கியிருக்காங்க. அது எங்கே போய் வாங்கினான்னு தெரில. ஒருவேளை இந்த ராத்திரியில் 3 மணி 4 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி எங்கேயா வாங்கினாங்களா? இல்லை, அந்த காலத்தில் ஸ்விக்கி, சொமேட்டோலாம், இந்த இன்ஸ்டாமேட்டு, செப்டோ, பிளிங்கிட்லாம் இருந்தால் அதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கும்பல். நள்ளிரவிலே நடு ராத்திரியிலே போய் எண்ணெயை வாங்குறாங்க. ஆனால் இவர்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஏக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா, 11-12 வாசிங்க.
பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இவர்களும் யாரை தான் கூப்பிட்டாங்க? ஆண்டவரே, ஆண்டவரேன்னு அவரை தான் கூப்பிட்டாங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஐ நோ யூ நாட், ஐ நோ யூ நாட், ஐ நோ யூ நாட். இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் எதுக்காக ஆயத்தப்பட்டு வந்தாங்களோ, எதை செய்யணும்னு நினச்சாங்களோ, அவர்களுடைய தள்ளி போடுகிற சுவாபத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்க? ஆயத்தத்தில் குறைவுபட்டாங்க. அவங்க ஆயத்தத்தில் அவங்க சோம்பல் அடைந்து செய்யாமல் இருந்தாங்க. நேரம் இருக்கும்போது செய்யாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு அது நிரந்தர ஏக்கமாக மாறிவிட்டது. The longing permanently, their longing permanently. வாழ்நாள் எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு ஏக்கமாகவே முடிந்தது. அப்படியே கண்களை மூடுவோம். இந்த சாயந்தர வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். புத்தி உள்ளவர்கள் எவ்வளோ வித்தியாசமாக நம்ம 6 விதமாக பார்த்தோம். அவர்கள் அந்த 6 விதமான குரூப் யாருன்னா, அதுதான் அந்த கன்னிகைக்கு ஒப்பாய் இருக்கிறது. தன்னை மணவாளனை எதிர்கொண்டு போக காத்திருக்கிற ஒரு கன்னிகைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆயத்தம் எங்கே இருக்கு? வெறுமையாக அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தப்பட்டு நம்ம நிற்கிறோமா, இல்லை அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்துகிறோமா? நம்முடைய எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கிறது? தீவெட்டிகள் எரிந்து கொண்டு இருக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய்கள் இருக்கிறதா? போதுமான அளவு நமக்கு எண்ணெய் இருக்கா நம்முடைய பாத்திரங்களிலே? இல்லை குறைவுபட்டு காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்கிற அந்த நிச்சயம் இருக்கிறதா இல்லையா? புத்தி இல்லாதவர்களைப் போல எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சு ஆயத்தத்தை தள்ளி வச்சாங்க. ஒரு அயர்ந்த சோம்பலுக்குள்ளே கடந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, நிரந்தரமான ஒரு ஏக்கத்துக்குள்ளே மணவாளனை சந்திக்க முடியாமல், உன்னை அறியேனே என்று அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. இன்றைக்கு தேவன் நம்ம ஒருவருக்கும் நேரத்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆயத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார். அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளையோ நாளிகையோ ஒருவனும் அறியான், ஒருவனும் அறியான். No one knows the time or the hour in which he will come. When he comes, he will take everyone who are his. அவருடையவர்களை அவர் தம்மோடு எடுத்து செல்வார். எல்லாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டார். நீ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ரசிக்கப்பட்டேன், அப்படி இப்படி இருக்கிறேன், எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், எனக்கு கூட்டு போயிடுவார்னு. இந்த உவமை நமக்கு எச்சரிப்பாய் இருக்கிறது, எச்சரிப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருக்கு உகந்த ஒரு புத்தி உள்ள ஒரு கன்னிகையாய் நாம் இல்லை அப்படின்னா அவர் நம்மை அழைத்து செல்ல மாட்டார். கதவு அடைக்கப்படும், கதவு அடைக்கப்படும். அதற்கு பின்பாக அந்த கதவு திறக்கப்படவில்லை. ஒரே ஒரு தருணம் தான், ஒரே ஒரு தருணம் தான். ஒன்ஸ் லாஸ்ட், இட்ஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஒரு முறை அதை இழந்துட்டோன்னா நித்தியமாய் அதை இழந்துருவோம். இன்றைக்கு நம்மையே தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, இனி இந்த புத்தி இல்லாதவர்களைப் போல நான் தேவையற்றவைகளை என் நேரத்தில் செய்ய மாட்டேன். தேவையில்லாதவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு கிடைத்த நேரங்களிலே நான் என்னை ஆயத்தப்படுத்தி என் பாத்திரங்களிலே எண்ணெய் இருக்கும்படி
நான் என்னையே ஆயத்தப்படுத்துவேன். என் தீவெட்டி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். என் தீவெட்டி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் யாரும் அப்படின்னா, மணவாளனை எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டி, மணவாளனை எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டி. We are the bride that is waiting for the bridegroom to come, who is Jesus Christ. Hallelujah. இன்றைக்கு அவருடைய வருகையில் நாம் சேர்த்து கொள்ளப்படணும். இன்னைக்கு அவரை பார்த்து நாம் சொல்லுவோமே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை நான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். சாயந்தர வேளையில ஒரு சில நிமிஷங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, எனக்கு தெரியும். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி சித்தமாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம் முகத்தை நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் இருக்கணும். உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் செய்யணுமே. எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை நான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. Praise the Lord. Praise the Lord.